ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி 1008 பிராண்டிங் இருக்கும், 1008 சீக்ரெட் இருக்கும். ஸோ அது எல்லாமே யாருமே சொல்லி தர மாட்டாங்க. ஸோ சொல்லி தரது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பல்கா டிஷர்ட் வாங்கு, பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணு, அவ்வளவுதான், இதுதான் பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அது கிடையவே கிடையாது. டெஃபினட்டா கரெக்டா கரெக்ட் தான். ஹே கைஸ், ஃபைனலா வீடியோ வந்துருச்சு. ஆக்சுவலா இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எதுக்கு, எப்படி கிளாத்திங் பிராண்ட் ஸ்டார்ட் பண்றது, எப்படி கிளாத்திங் பிராண்ட் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜஸ்ட் 50 ரூபாய்க்கு டிஷர்ட் வாங்கிட்டு 600 700 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம மந்த்லி 1 லேக் 2 லேக் மேல ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோர்ஸ் வித்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ இது கிடையவே கிடையாது. எதுக்கான வீடியோடா? கிளாத்திங் பிராண்ட். ஆக்சுவலா கிளாத்திங் பிராண்ட் ஒரு ஸ்கிராச்ல இருந்து நம்ம எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கிராச், இன்னையில இருந்து நம்ம ஸ்கிராச்ல இருந்து நம்ம எல்லாமே சொல்லி கொடுக்க போறோம். ஸோ அதை வந்து நீ ஃபர்தரா நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் டேரக்டா வந்துட்டு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம சொல்லி தரக்கு முன்னாடி நீங்க யாரடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்க வந்து 2 இயர்ஸா கிளாத்திங் பிராண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம திருப்பூர ஹோம் டவுனா வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்காக நாங்க என்னென்ன கத்துக்கிறோம், என்னென்ன இந்த துணி இருக்குன்னா இது எப்படி மார்க்கெட் பண்றாங்க, எப்படி சேல்ஸ் பண்றாங்க, எப்படி மக்கள் வந்து பை பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே. ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி 1008 பிராண்டிங் இருக்கும், 1008 சீக்ரெட் இருக்கும். ஸோ அது எல்லாமே யாருமே சொல்லி தர மாட்டாங்க. ஸோ சொல்லி தரது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பல்கா டிஷர்ட் வாங்கு, பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணு, அவ்வளவுதான், இதுதான் பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அது கிடையவே கிடையாது. டெஃபினட்டா கரெக்டா கரெக்ட் தான். இதுக்கு ஆக்சுவலா வந்து பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி யாரும் சொல்லி கொடுக்க போறது இல்லை. நீங்க ஃபேஷன் ஸ்கூல்லே படிச்சாலும் வந்துட்டு இந்த அளவுக்கு நாலேஜ் வந்து கண்டிப்பா கிடைக்குமாங்கிறது சத்தியம் இல்லை. ஏன்னா வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க பிராக்டிகலா பண்றதுக்கும் நார்மலா படிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து நாங்க பிராக்டிகலா என்னென்ன விஷயத்த பண்ணோம், எங்களுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் ஆச்சு, எங்களுக்கு என்னென்ன ஃபிளாப் ஆச்சு, மெயினா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எடுத்தோம். ஸோ அது போக இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், ஸ்டாக் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து நாங்கள் இந்த யூடியூப் சேனல் நாங்கள் லான்ச் பண்ண போறோம். இத்தனை ஃப்ரீயா எல்லாமே சொல்லி தர போறோம். ஸோ கண்டிப்பா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்றத பொறுத்து நாங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து கண்டிப்பா லான்ச் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து இந்த பிசினஸ் வந்து 5 லட்ச ரூபாய் இருந்தா மட்டும் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். மட்டும் இல்லாம ஃபேஷன் நாலேஜ் இருக்கணும், பிசினஸ் டிகிரி இருக்கணும், அண்ட் அட்லீஸ்ட் டிசைன் பத்தியாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அது வந்து டெஃபினட்டா கிடையாது. இது வந்து ரொம்ப வெரி வெரி சிம்பிள் மெத்தட் தான். இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹவு டு லேர்ன் த கிளாத். அண்ட் அது மட்டும் இல்லாம எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்றது, அண்ட் எப்படி பில்ட் த பிராண்ட், எப்படி வந்து பிராண்டை பில்ட் பண்றது, ஹவு டு ஃபைண்ட் த குட் மேனுஃபேக்சரர், ஒரு நல்ல மேனுஃபேக்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது, உங்க வைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி டிஷர்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? ரைட்டா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட 1000+ ஆர்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். ஸோ இதை வச்சு எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ போகலாம் கைஸ். ஓகே, ஆக்சுவலாக இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹோல்சேலில் பை பண்ணிட்டு ஒரு தீம் பேஸ்லாம் இருக்கும்ல, ஸ்ட்ரைட்டாக 80 ரூபாய்க்கு டிஷர்ட் வாங்கு, 50 ரூபாய்க்கு டிஷர்ட் பிரிண்ட் பண்ணு, 150 ரூபாய்க்கு சேல் பண்ணு, இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியே வெளியே போயிருங்க. இது வந்து எப்படின்னா, ஒரு பிராண்டாக ஒரு கிளாத்திங் பிராண்ட் எடுத்தோம்னா நம்ம எஸ்என்எம், ஜாரா, அப்புறம் ஜெம்ட்ரா மாதிரி நீங்கள் எப்படி வளர்றது அப்படின்றதான் நம்ம இப்போ ரொம்ப சொல்ல போகிறோம். ஒரு பிராண்டாக எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு லோகோலேருந்து எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு பொறுமை இருந்தால் மட்டும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட்ல வந்து என்னன்னா, ஒரு பிராண்டில் வந்து பிராண்ட் ஐடென்டிட்டி தான் முக்கியம். ஓகேங்களா? பிராண்ட் ஐடென்டிட்டிங்கும் போது உங்களுக்கு ஒரு ஞாபகம் வர மாதிரி தான் நீங்கள் உங்கள் பிராண்டை பில்ட் பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது உங்கள் லோகோங்கிறது மெயினான விஷயம். லோகோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடன் ஆஃப் ஒரு 4 பாயிண்ட்ஸ் மெயினாக இருக்குது. ஸோ அதில் வந்து நாங்கள் பண்ணது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி. ஃபர்ஸ்ட் வந்து ஃபாண்ட். அதாவது உங்கள் லோகோவில் வந்து ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தான் அந்த ஒரு யூனிக் ஃபாண்ட்டாக இருக்கணும். சும்மா வந்து என்னதானு ஃபாண்ட் போடக்கூடாது. அதாவது உங்களோட தீம், உங்களோட பிராண்டே அதை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஜென்ட்ரா மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, லோகோ கலர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கலர் வந்து சைக்காலஜியாக மாறும், ஏகப்பட்டது. பிளாக் அண்ட் ஒயிட்னா எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு லக்ஸரி அந்த மாதிரி வரும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் லோகோ அப்படின்ற மாதிரி இருந்தால் பியூரிட்டி, கொஞ்சம் ஆக்சுவலாக ஆனஸ்டாக இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரியும், ரெட் கலர்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கலர் தீம்லாம் உங்களுக்கு தெரியலாம், கலர் சைக்காலஜி எல்லாம் ரொம்ப ப்ளே பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய பிராண்ட் லோகோ வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? பண்ணுற பெரிய மிஸ்டேக்னா, ஒரு பிராண்டில் வந்து ஒரு லோகோவில் தீமே இல்லாமல் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சோல் ஸ்டோரி இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா, அவங்க வந்து அந்த மெயினாக வந்து கான்செப்ட் படி வந்து அவங்க யூத்தை தான் கவர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தீம்ஸில் ப்ராப்பராக லோகோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அடுத்து மெயினாக முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, லோகோ வந்து நீங்கள் ப்ராப்பராக கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏஐல லோகோ பண்ணுறது. ஸோ ஏஐல வந்து லோகோ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது உங்களுக்கு வந்து இன்சியஸாக சூப்பராக இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்துட்டு அதே லோகோ வந்து வேற யாருக்கா வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களோட நேம்லேயே வேற யாராவது கேட்குறாங்க அப்படிங்கிற அதே நேம் பண்ணி தரும். அதே மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கில் வந்து அது பண்ணி தராது. ஸோ ஏஐல நீங்கள் பண்ணலாம், பட் நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் என்னோட சஜஷன் படி
நீங்கள் ஏல பண்ணாதீங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து நோ டேக் டைம்ஸ் ஃபார் லோகோ. அதாவது ஒரு லோகோ பில்ட் பண்ணுற டைமே எடுக்காமல் சும்மா தூக்கி போட்டால் போதும். கேன்வால ஏகப்பட்டது இருக்குது, பின்ட்ரெஸ்ட்டில் இருக்குது, யாராவது அங்கே வச்சுருக்காங்க, அதை எடுத்து போட்டாலே லோகோவை வச்சாலே போதும். சும்மா உங்களோட ஃபோட்டோவாக வைக்கிறது, வேற யாரோ ஃபோட்டோ வைக்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டாகவே பில்ட் ஆகாது தயவு செஞ்சு. ஏன்னா அது வந்து சும்மா தூக்கி போட்ட மாதிரி ஆயிடும் ஒரு லோகோவில். அடுத்து வந்து மூணாவது முக்கியமானது மெயினாக வந்து லைசன்ஸுங்கிற மீன்ஸ் அது ஆல்ரெடி லைசன்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த லோகோ தூக்கி போடுறது. எக்ஸாம்பிளுக்கு பூமா இருக்குன்னா பூமாவோட தூக்கி போடுறது, H&M இருக்குன்னா H&Mோட தூக்கி போடுறது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேலில் தூக்கி கன்வெர்ட் பண்ணி விடுறவங்க மாதிரி தான் மாறும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டாகவே பில்ட் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸாக தயவு செஞ்சு லோகோ பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி அதில் பண்ணிடாதீங்க. ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்சனல் பிராண்ட். ஆக்சுவலாக என்ன அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபேஸே காட்ட மாட்டாங்க, கை மட்டும் தான் ஒரு இந்த டிஷர்ட் இருக்கு பாருங்க, இந்த பேண்ட் இருக்கு பாருங்க அப்படி சொல்லுவாங்க. அவங்க ஃபேஸே ரிவீலே பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கை தன்மையே வராது. ஓகேவா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கேமரா முன்னாடி வரக்கு ஷையா இருக்கு, அதெல்லாமே அப்படி தூக்கி வீசிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துருங்க. ஏதாவது நம்ம பிஸ்னஸ்குள்ளே இறங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ட்ரெண்டுக்கு வந்து அடாப்ட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் பிஸ்னஸ் வந்து வளரும். நான் வந்து ட்ரெண்டே பார்க்க மாட்டேன், நான் சும்மா பிஸ்னஸ் பண்ணுவேன், அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி சுகமாலாம் இருக்கவே இருக்காதிங்க. அந்த மைண்ட் செட்டே தூக்கி வீசிட்டு எதாக இருந்தாலும் 1 to 1 நான் பார்த்துருவேன்டா, இறங்கி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்சனல் பிராண்டிங் என்ன அப்படின்ற மாதிரி தான் நான் யார் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஜெம்ட்ராப்ல பிராண்ட் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இவரோட பார்ட்னரு ஜெம்ட்ராப்போட ஒன் ஆஃப் த பார்ட்னரே இவர் தான். ஸோ அப்படின்ற போது ஸோ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸுக்கு தெரியணும். ஸோ அதை மட்டும் என்ன சொல்கிறது, கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு தெரிய வச்சுருங்க. ஸோ அப்படின்ற போது தான் உங்கள் பர்சனல் பிராண்டிங் வந்து வளரும். ரைட்டா, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் தீம் பேஸ்டு. ஆக்சுவலாக என்னன்னா நிறைய பேர் டீஷர்ட் திருப்பூரில் ஹோல்சேலாக பை பண்ணோம், சேல் பண்ணிட்டோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது வந்து பிஸ்னஸ், நாட் த பிராண்ட். ஓகேவா, பிராண்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி இருந்தால் தீம் பேஸில் ரன் ஆகணும். இப்போ ஜெம்ட்ராப் வந்து விண்டேஜ் தீமில் ரன் ஆகுது. ஓகேவா, ஓல்டு ஸ்கூல் கான்செப்டில் விண்டேஜ் ஸ்டைல் கான்செப்ட் தான் நிறைய டிசைன் சொல்லுவோம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து என்னென்ன தீம் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் சம்பந்தமாக இருக்குது, பாப் கல்ச்சர் சம்பந்தமாக இருக்குது, விண்டேஜ் ஸ்டைல் இருக்குது, பார்ட்டி வேர் இருக்குது, ஸ்ட்ரீட் வேர் இருக்குது, அடுத்து வந்து ஃபார்மல் தீம்ஸ் இருக்குது, லக்ஸுரி தீம்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே கலந்து ஒரு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஏங்க நீங்க வந்து என்ன தீம் பேஸ்ல ரன் பண்ண போறீங்க அப்படின்றத கண்டிப்பா நீங்க ஐடென்டிஃபை பண்ணியே ஆகணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து உங்க பிராண்டுக்கு வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் மெயினாக கேட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சாகும். வாட் கைண்ட் ஆஃப் ஃபேஷன் ப்ராடக்ட் யூ செல்லிங். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு, ஜாகர் பேண்ட் இருக்கு, ஷார்ட்ஸ் இருக்கு, இன்னர்ஸ் இருக்கு, LFS இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அது ஃபேஷன் ப்ராடக்ட்னு வந்தாலே நீங்கள் அதில் எந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ண போறீங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. தேடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. ஸோ உங்கள் ஆடியன்ஸ் என்ன விரும்புவாங்க, என்ன விரும்ப மாட்டாங்க, என்ன லைஃப் ஸ்டைல் இருக்கும், அவங்க என்ன போட்டால் டக்குன்னு பை பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே எல்லா டேட்டாவுமே கேதர் பண்ணுங்க. இதெல்லாமே பண்ணக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைன் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ஃபஸ்ட் எடுத்தோடனே அது ஹீட் ஆகும். எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது ஆடியன்ஸ் அது லைக் பண்ணல அப்படின்னு சொல்லி அதுலேயே டிமோட்டிவேஷன் ஆகிறவங்களா இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணாமல் நீங்கள் ஆரம்பிக்க போறீங்கன்னு ஒரு வீடியோ போடுங்க. இந்த மாதிரி மேனுஃபேக்சரர் கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ போடுங்க. அதுக்கப்புறம் இந்த தீம் பேஸ்ல நான் மூவ் ஆக போறேன், அதை பத்தி என்ன சொல்ல போறீங்க அப்படின்றத ஒரு வீடியோ போடுங்க. இதெல்லாமே போட்டு கன்வே பண்ணக்கப்புறம் ரீலா போட்டு கன்வே பண்ணக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வந்துருவாங்க. அது சம்மந்தமா போங்க. இப்போ வந்து கார் சம்மந்தமாக போகலாம், பைக் சம்மந்தமாக போகலாம், விண்டேஜ் சம்மந்தமாக போகலாம். அந்த தீம் பேஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஆடியன்ஸ் வந்து உங்களோட வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிச்சு உங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, உங்களோட டிஷர்ட் வாங்குவாங்க. ஸோ அதில் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப. ஓகேவா, அடுத்து வந்து 4th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா வை பீப்புள்ஸ் பை யுவர் ப்ராடக்ட். அதாவது உங்களோட ப்ராடக்ட் அவங்க ஏன் வாங்க, அதாவது உங்களோட ஃபேஷன் ப்ராடக்ட். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிஷர்ட் செல் பண்ணுறீங்கன்னா உங்களோட டிஷர்ட் அவங்க எதுக்கு வாங்கணும் அதை வந்து நீங்கள் மெயினாக கேளுங்க. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டில் வந்து H&M, Zara இருக்கு, ஜூடியோ இருக்கு, சோல் ஸ்டோர் இருக்கு, ஜெம்ட்ராப் இருக்கு மெயினா. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கும்போது உங்க பீப்புள்ஸ் வந்து அதாவது உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து உங்களோட ப்ராடக்ட் எதுக்கு வாங்கணும்னு அதை மெயினாக கேளுங்க. அதே மாதிரி வந்துட்டு ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிராண்டாக வந்து நீங்கள் பில்ட் பண்ணும்போது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஃபியூச்சராக வந்து ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக. ஆரம்பிச்சவொடனே ஒரு டக்குன்னு ஒரு பீக்ல பார்க்கறது வந்து முதல்ல வந்து டேட்டா தான். ஸோ டேட்டா தாங்க பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், உங்கள் டேட்டா தான். ஸோ டேட்டாவில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோதான்.
இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே ப்ளூ ஆரங் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க வந்து ப்ளூ ஆரங் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க, ஓகேவா? அவங்களோட டிஷர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4000 ரூபா 5000 ரூபா. அவங்களுடைய ஆடியன்ஸ் எல்லாமே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்ஸூரி ஆடியன்ஸ் தான், ஓகேவா? முதல்ல அவங்க யார் ஆரம்பிச்சா அப்படின்றத பார்க்கலாம். அவங்களும் 2 brothers, ஓகேவா? 2 பேர் தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து மார்க்கெட்ல போட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்றது, கான்செப்ட்ல போய் எடுத்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே பண்ணும்போது என்னாச்சு அவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் பெருசாக ரீச் இல்லை. எப்போ அவங்க கான்செப்டுக்குள்ள போனாங்களோ அப்பதான் அவங்களுக்கு வந்து செம்ம பீக்குனே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாடா? ஆக்சுவலாக வந்து அவங்க 4 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிட்டு இருக்காங்க எங்களோட டேட்டா அனலிஸ்ட் படி. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் கான்செப்ட்ல தான் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் வந்து போர்ஷே, இந்த BMW, போர்ஷே, அப்புறம் வந்துட்டு லாம்போகினி, இந்த மாதிரி கார்ஸ் வச்சிருப்பாங்கல்ல லக்ஸரி பீப்புள்ஸ், மில்லியனர்ஸ். ஸோ அவங்கள மாதிரி டார்கெட், அவங்க தான் அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸு. நீங்கள் போய் ப்ளூ ஆரன்னு டச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்க எவ்வளோ லக்ஸரியாக பண்ணியிருக்காங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அவங்க டிஷர்ட் எல்லாமே அஃபோர்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு தான் ப்ரைஸ் கோட்டிங் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ரைஸ் ரேஞ்சும் வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க மார்க்கெட்டிங்கும் சூப்பராக பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு டிசைனும் நல்லா பண்ணுறாங்க. ஒரு கான்செப்ட்ல போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அதே மாதிரி கான்செப்டை நீங்கள் பிடிங்க, அதே தான். கரெக்டா? கண்டிப்பா. ஏன்னா வந்து ஒரு பிராண்டு பில்ட் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்ல இருக்கிற ஒரு நல்ல பிராண்ட்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பண்றதுங்கிறது ஒரு பெட்டர் ஐடியாவா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 3 கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு மனசுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த 3 கொஸ்டின் நீங்கள் ஆனஸ்டாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நாளைக்கே இந்த பிராண்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளாத்திங் பிராண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து என்ன வந்து உங்களுக்கு தூண்டுது, என்ன வந்து இன்ஸ்பயராக இருக்குது அப்படின்றத வந்து நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. வேற என்ன காசு தான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் காசு எல்லாமே அடுத்தது தான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றது தான் உங்களுடைய மனசாட்சிக்குள்ள தோணும்ல, இந்த கான்செப்ட் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னா, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க பிராண்ட்ல வந்து உங்க பிராண்ட் என்ன ஸ்டோரி டெல்லிங் சொல்ல போகுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்க பிராண்ட் தனித்துவமா இருக்கா, இல்லை 10ல் 11வது பிராண்டா இருக்கா அப்படிங்கிறது அது மெயின் இம்பார்ட்டன்டான. ஸோ அது ஸ்டோரி டெல்லிங் கான்செப்ட்ல நீங்க பெட்டரா எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா வந்து உங்க பிராண்ட் வந்து சூப்பரா வளரும். மார்க்கெட்டிங் இல்லாம கண்டிப்பா சூப்பரா வந்து சேல்ஸ் நல்லா உள்ள கொண்டு வர முடியும். அடுத்தது 3வது கொஸ்டின் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிஷர்ட் போட்டால் ஒரு குரூப் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா அதில் வந்து 10ஓட 11 அவன் தெரியாமல் தனியாக தெரியுவானா அந்த டிஷர்ட் போட்டா அப்படின்றத நீங்களே கேட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி பிராண்ட்ஸ் தான் நிறைய சர்வே ஆயிருக்காங்க, ஓகேவா? ஸோ எல்லாருமே இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் யோசிங்க, அவுட் ஆஃப் த சிலபஸ் தாண்டி யோசிங்க. ஸோ அது வந்து உங்கள் பிராண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக? கண்டிப்பாக. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசைன் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டிசைன் வந்து என்ன வந்து மீன் பண்ணுது அப்படின்றது தான். அந்த டிசைன் வந்து வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் அது வந்து என்ன வந்து மீன் பண்ணுது. ஸோ அது வந்து எதுக்காக அவங்க வாங்கணும் அப்படின்றது வந்து நீங்கள் உங்களுக்கு கேட்டுக்கங்க, அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணுங்க, கண்டிப்பாக சேல் நடக்கும். செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி பயங்கரமாக சேல் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 600 பீஸ் மேலே எங்களுக்கு வந்து ஒரு 4 days to 5 days சேல் ஆச்சு. ஸோ அது என்ன டிஷர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்குரோ டிஷர்ட் தான். ஸோ கான்குரோ டிஷர்ட் வந்து எதுக்காக நான் கான்செப்ட் என்ன பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜிம்முக்கு அந்த டிஷர்ட் போட்டு போகிற மாதிரியும் நிறைய பேர் கேட்குற மாதிரியும் நல்லா இருக்க மாதிரியும், இது போட்டவுடனே நல்லா மோட்டிவேஷனாக இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணேன் சூப்பராக இருக்குது அப்படி சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஜிம் போகிறவங்க தான் நிறைய பேர் ஆர்டர் போட்டாங்க அந்த டிஷர்ட்டை. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதே மாதிரி நீங்கள் கார் ஓட்டுறீங்க அப்படின்னா கார் பேஸில், பைக் ஓட்டுறீங்கன்னா பைக் பேஸில், ஸோ இந்த மாதிரி அனிமல் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அனிமல் பேஸில். ஸோ இதெல்லாமே பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய சேல் நடக்கும், உங்களுடைய டிஷர்ட் வந்து நிறைய சேல் நடக்கும். ஸோ இதுதான் டிசைன் கான்செப்ட். ஸோ டிஷர்ட் எல்லாமே ஒன்று தான். ஸோ டிசைனில் தான் மேட்ரு. ஸோ டிசைன் தான் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதை அடிச்சிங்கன்னா பயங்கரமாக சேல் நடக்கும். ஆக்சுவலாக வந்து டாப் டிசைன் டூல்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஆக்சுவலாக வந்து நான் 4 இயர்ஸ்க்கு மேலே வந்து நான் கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட சஜஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிசைன் டூல்ஸ் செலக்ட் பண்ண போறீங்க, இன்கேஸ் நீங்கள் அதை கற்றுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அடோப் இல்லஸ்ட்ரேட்டர், அடோப் ஃபோட்டோஷாப், கோல்ட்ரா, இந்த 3 போதும் கிராஃபிக் டிசைன்லாம் சூப்பராக பண்ணுறதுக்கு. பட் இல்லை என்ன அதெல்லாம் கற்றுக்கலாம் முடியாது பிரதர், அதை வச்சு என்னால் பண்ணவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணியே பண்ணலாம். கேன்வா, கிட்டல், இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணியே வந்து நீங்கள் டிசைன்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிசைன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ஃப்ரீ பிக்கு, சட்டர் ஸ்டாக்கு, இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அது வந்து குரோம்லேயே நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். நான் அதை வேணா உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் வந்து இப்போ உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா நாளையில் ப்ரோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது, யாராவது இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கிராஃபிக் டிசைனர்ஸ் வந்து ஹையர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீலான்சிங் பண்ணி தருவாங்க வீட்டில் இருந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு இந்த சம் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து டிசைன்ஸ்லாம் பண்ணி கொடுக்குற பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்த கூட வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணி கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கல்ல, ஸோ அவங்களே வந்து ஆல்டர்னேட்டிவாக கண்டிப்பாக ஒரு டிசைனர் வச்சுருப்பாங்க டிசைன் பண்ணுறீங்க. சரி, அவங்க கண்டிப்பாக நீங்கள் யார்கிட்ட மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, அவங்க டிசைன் கண்டிப்பாக பண்ணுறோம். அப்படி இல்லை ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதோட ஜெம்ட்ராப்பை வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் டிசைன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட் பண்ணி டிசைன் சைடில் வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் ஒரு டிசைன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 மாதத்துக்கு மேலே ஒரு டிசைன் பண்ணி ஒரு ஃபாரின் ஆர்டர் வந்து அது ஒரு சாக்ஸு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே பொறுமையாக அந்த டிசைன் பண்ணி ஃபாரின் கிளைண்ட் பார்த்தோன்னே ஓகே சொல்ல வச்ச ஒரு ஆள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இவரை தான். அது வேற யாரும் இல்லை, நான் தான். 1 மாதம் என்ன பண்ணேன் ஆக்சுவலாக வந்து அந்த அந்த டிசைன் வந்து நான் அந்த பிராண்டில் பண்ணுற காரணம் என்னன்னா, அந்த நல்லா சேல் போகணுங்கிறத தாண்டி பீப்புள்ஸ் நிறைய லைக் பண்ணணும். லைக் மெயின்டைன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னோவேஷனாக இருக்கும் அந்த டிசைன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பீப்புள்ஸ் அதை வாங்கி போடுறாங்க அப்படிங்கும்போது அவங்க ஃபீல் நல்லா இருக்கணும். அந்த பிராண்ட் வந்து அவங்க மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகணும். அது எத்தனை கோடி ரூபா ப்ராஜெக்ட்? ஆக்சுவலாக வந்து அது 7 crore ப்ராஜெக்ட். 7 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வந்து 1 மாதம் டிசைன் பண்ணி சிங்கிள் டேக்ல பார்த்தோன்னே ஓகே சொல்ல வச்ச ஒரு ஆள்னா ஃபாரின். அது இத்தனைக்கும் நம்ம ஊர் கிடையாது, அவங்க ஃபாரின் நியூயார்க்ல இருக்க ஒருத்தர் அவர் பில்லியனர். ஸோ அவங்களோட பிராண்ட்ல வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து நான் இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் பண்ணியிருந்தேன். 7 crore வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அந்த டிசைன் நான் பண்ணி கொடுத்த டிசைன்ஸ் வந்து பல்க்ஸுக்கு. ஸோ நான் ஒர்க் பண்ண ஆஃபீஸில் அது வந்து ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண ஆஃபீஸ். ஸோ அந்த டிசைனுங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒரு டிசைன் தான் வந்து அந்த பீஸை வந்து மேட்ரு அடிச்சு சொல்லணும். அந்த டிஷர்ட்டை பார்த்தோன்னே 5 செகண்ட்ல ஒரு 10 செகண்ட்ல முடிவு பண்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி முடிவு பண்றது வந்து அந்த டிசைன் தான். ஓகேவா? ஸோ டிசைன்ல வந்து தயவு செஞ்சு மெனக்கெடாம வந்து டிசைன்ல பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா விஜய் போட்டோ தூக்கி போடுறது, அஜித் போட்டோ தூக்கி போடுறது, ஆக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் பண்றதை தவிர்த்துட்டு நீங்க வந்து பிராண்டா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஓனா பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு டிசைன் இருக்கு, அது அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் Ctrl+C Ctrl+V கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் என்ன ஆகும்னா, கண்டிப்பா லாயர் வருவார். காப்பிரைட்டர் இருக்கு, ரிமூவ் பண்றீங்களா இல்லை நோட்டீஸ் அனுப்புவா அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பிராண்ட் ஓனர் வந்து உங்ககிட்ட பேசுவாரு. நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஃபைன் போடுவாங்க. ஸோ என்ன பண்றேன்னா, ஒரு டிசைன் எடுத்துட்டு அதை வந்து நீங்க ஆல்டரேட் பண்ணுங்க. காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா லீகலா நிறைய விஷயம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தயவு செஞ்சு என்னோட அட்வைஸ் படி பண்ணாதீங்க. நான் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்து மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, கஸ்டமைஸ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டமைஸ் ஓகே தான், பட் பிராண்டா போகும்போது அப்படி வந்து என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நீங்க வந்து அந்த அனிமி பண்றது, மார்வல்ஸ் வந்து உங்க வெப்சைட்ல ஆட் பண்றது, அப்புறம் அந்த கார்ட்டூன் நெட்வொர்க்ல வர்றது, கிட்ஸுக்கு பார்க்குற அந்த கார்ட்டூன்ஸ் ஆட் பண்றது, அப்புறம் வந்துட்டு எக்ஸாம்பிள் இந்த காரு இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து வெப்சைட்ல ஆட் பண்ணீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல சூப்பரா சேல்லாம் பயங்கரமா வரும். பட் நீங்க வந்து மந்த்லியே ஒரு 2 lakh 3 lakh மேலே ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது அது யாராவது நோட்டீஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா காப்பி இஷ்யூஸ் வரும். ஓகே, ஃபைனல் பாயிண்ட் கொண்டோம். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஹவு டு ஃபைண்ட் த குட் மேனுஃபேக்சரர். ஸோ ஒரு மேனுஃபேக்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 5 பாயிண்ட் மட்டும் அந்த மேனுஃபேக்சர் கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுடைய கான்செப்ட்ல அவங்க டிஷர்ட் பண்ணி தருவாங்களா அப்படின்றத நோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ப்ரீவியஸ் ஒர்க். அதாவது அவங்களுக்கு முன்னாடியே ஆல்ரெடி வந்து பல்க்ஸ்ல நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க, நிறைய பிராண்ட்ஸு கூட. அவங்க வந்து நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. அது ஏதாவது கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா, கேட்லாக் இருக்குன்னா பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க, எப்படி பண்ணிருக்காங்க, எவ்வளவு பிரைசஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்க பாருங்க. அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வந்து பேச்சுவார்த்தை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக என்னன்னா, நீங்க ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல மறுபடியும் அவுட்புட் ஒன்று வர அப்படின்ற மாதிரிலாம் இருக்காம, நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா அதுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணி தராரா அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கரெக்டாக கன்வே பண்ணுங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன சொல்ல வரீங்கிறத அவங்க கேட்கணும். அதாவது நீங்க என்ன இந்த மாதிரி கேட்குறீங்க, உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, இன்கேஸ் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை அவங்க முன்னாடி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்படி பண்ண முடியாது ப்ரோ, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடி சொல்லணும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்க எது சொன்னா அதை பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு ஃபைனலாக வந்து அவுட்புட் வரும்போது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அது உங்க பிராண்டுக்கு நல்லது கிடையாது. ஸோ அதை வந்து தேவையில்லாம நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க லாஸ் பண்ற மாதிரி ஆயிரும். ஆக்சுவலா நாங்க நிறைய பேரை பார்த்துருக்கோம், 15,000 10,000 இந்த மாதிரி நிறைய பேர் லாஸ் பண்ணவங்க எங்ககிட்ட ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல டெய்லி மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவ்வளோலாம் எங்களுக்கு தேடி கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்களே ஒரு மேனுஃபேக்சர் டீம் தான். ஸோ நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட 15+ பிராண்டுக்கு வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நான் வந்து இவ்வளோலாம் என்னால் கஷ்டப்பட்டு ஃபைன் பண்ண முடியாது, நான் ரொம்ப அலைய வேண்டியதாக இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 15 lakh கிட்டத்தட்ட இதில் வேஸ்ட் பண்ண பீப்புள் இருக்காங்க, 8 lakh லாஸ் பண்ண பீப்புள் இருக்காங்க. ரீசெண்டாக கூட 15,000 ரூபா இப்போ நான் இழந்துட்டேன் ப்ரோ, இப்போ நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க சாம்பிள் பீஸ் அப்படின்னு சொல்லி வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு என்னன்னா, நான் அவங்க கிட்ட எல்லாம்
கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அவ்வளோலாம் நாலேஜ் இல்லை மேனுஃபேக்சரிங் சைடில், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் இப்போ தான் ஒரு பிகினர், இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெம்ட்ராப்பை வந்து ஒன்ஸ் கால் பண்ணி பார்க்கலாம். நம்பர் வந்து நீங்கள் போடுறேன், கால் பண்ணி பாருங்கள். கால் பண்ணி பார்த்துட்டு நாங்களும் மேனுஃபேக்சரர் தான், ஸோ திருப்பூரை சேர்ந்த ஒரு மேனுஃபேக்சரர் தான். ஸோ 15+ பிராண்டுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்டு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மேனுஃபேக்சர் எதுக்கு இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் வந்து இதில் லாஸ் பண்ணியிருக்காரு. கிளாத்திங் பிராண்டு நான் பண்ணி தரேன்னு சொல்லி ஏமாற்றி இது வந்து பண்ணி தந்திருக்காங்க. அண்ட் 8 lakh பண்ண ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் ரீசெண்டாக ஒருத்தர் எங்ககிட்ட ஒரு சாம்பிள் பீஸ் கொடுத்தவர் வந்து கிட்டத்தட்ட 15,000 லாஸ் பண்ணியிருக்காரு. ஒரு சாம்பிள் பீஸுக்கு வந்து 15,000 லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாமே ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் நானும் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காசை வந்து இழுத்தடிச்சிருவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் சொன்ன ரேட்டு தான், இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுக்குறோம். மேனுஃபேக்சரை ஃபைன் பண்ணுங்க. நாங்களும் மேனுஃபேக்சரர் தான், உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்டு நாங்கள் வந்து ஜஸ்ட்டு 13 பீசஸ் கூட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்டு இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு அவ்வளோலாம் 30 பீஸ்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி தான் ஜஸ்ட் 10 பீஸ் கூட உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஸோ டிசைன்ஸை போட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்படின்ற போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு வந்து பண்ணி கேளுங்க. நீங்கள் வந்து ஒரு சாம்பிள் பீஸ் நாங்கள் தரோம், பை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ரிவ்யூ கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு 4-5 வாஷ் போட்டு தட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கலாம். ஓகேவா? ஸோ குவாலிட்டிக்கு வந்து நான் கேரண்டி, ஜெம்ட்ராப் கேரண்டி. கரெக்டாக? கண்டிப்பாக கேரண்டி. ஏன்னா வந்து ப்ராடக்ட் வந்து உண்மையாலுமே வந்து டாப் நாச் குவாலிட்டியில் நாங்கள் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக. ஸோ ஃபைனலாக உங்களுடைய பிராண்ட் நேம் என்ன, நீங்கள் வந்து எந்த தீமில் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷன் உங்களுக்காக ஓப்பனில் தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிளாத்திங் பிராண்ட் ஆரம்பிக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அண்டு பார்ட் 2 வந்துகிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ உங்கள் டவுட்ஸ் எல்லாமே அதில் கிளியர் பண்ணுறோம். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையுமே கீழே மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஓகேவா? தேங்க்யூ. ஹாப்பி வித் ஜெம்ட்ராப்.